Hello guys, let's welcome back to Mechanical Advisor. நம்ம தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த ஷார்ட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாத்துக்கும் ஒரு கவலையாக இருக்கும். நைட்டு வண்டி நிறுத்திட்டு போகிற காலையில் ஃபுல்லாக பெட்ரோல் ட்ரை ஆயிடுது. ஏன் அப்படின்னா கார்பரேட்டரில் நமக்கு அடிக்கப்பு ஷம்ப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஷம்பில் பெட்ரோல் லீக்கேஜ் ஆகி எவாபரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நமக்கு டேங்க்கில் எவ்வளோ தான் பெட்ரோல் ஊற்றினாலும் நமக்கு பெட்ரோல் இருக்குது. என்ன ரீசனாக இருக்கும் அப்படிங்கிறது இதில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னா, கார்பரேட்டரோட சம்ப் இருக்குது பார்த்தீங்களா, கீழே அடிக்கப்பு, அந்த கப்பில் சுற்றியும் நமக்கு லீக்கேஜ் இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணும். லீக்கேஜ் இருந்ததுக்கப்புறம் கார்பரேட்டரை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு இந்த அவுட்டர் லேயருக்கு பார்த்தீங்களா பிளாக் கலர் ஓரிங்கு, அந்த ஓரிங்கை நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணும். அதில் ஏதாவது சின்ன மைனூட் டேமேஜ் ஏதாவது கட்டுக்கு இருந்தாலும் அது வழியாக உங்களுக்கு பெட்ரோல் லீக் ஆகி ஆப்ரேஷன் ஆகலாம். இது ஒரு ப்ராப்ளம். தென் கார்பரேட்டரோட மெட்டல் பாடியில் பாருங்கள், இந்த சர்ஃபேஸ் நமக்கு ஏதாவது டென்ட் இருக்கா அப்படின்னு செக் பண்ணும். ஏதாவது கீரல் டென்ட்டு அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு அது வழியாகவும் நமக்கு பெட்ரோல் லீக் ஆகி ஆப்ரேட் ஆகும். இதுக்கு 696 பேஸ்ட் யூஸ் பண்ணி அதை பிளாக் பண்ணலாம். ஓகேங்களா. எப்போ தான் கார்பரேட்டர் கழட்டினாலுமே நமக்கு இந்த ஜெட்டை க்ளீன் பண்ணி போட்டுருங்க. ஓகேங்களா. தென் இப்போ பெட்ரோல் இன்லெட் இப்படி தான் கார்பரேட்டருக்குள்ளே இன்லெட் வரும். நமக்கு இன்லெட் வந்ததுக்கப்புறம் சம்பில் அப்படியே லைட்டாக ஃபில் ஆகும். இந்த ஃப்ளோட் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக மேலே ஏறுங்க. ஓகேங்களா. ஃப்ளோட்டு லைட்டாக அப்படியே பெட்ரோல் ஃபில்லாக மேலே ஏறும். இது லைட் வெயிட் மெட்டீரியல், அதனால தான் நம்ம ஃப்ளோட்டுன்னு சொல்கிறோம். ஃப்ளோட் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஃபில்லாக பெட்ரோல் ஃபில்லாக மேலே ஏறும். மேலே ஏறும்போது நடுவில் இருக்கிற அந்த டிப்ஸ்டிக் இருக்கும் பாருங்கள், நீடில்னு சொல்லுவோம், மெக்கானிக்கல் ஓடு நீடில். அந்த நீடில் மேலே போய் நமக்கு பிளாக் பண்ணும். கார்பரேட்டர் இருக்கிற பெட்ரோலை எடுத்துகிட்டு போகிறதே அந்த நீடில் வழியாக தான். அந்த நீடில் போய் மேலே பிளாக் பண்ணிட்டா நமக்கு பெட்ரோல் சப்பையே ஆகாது இன்ஜின் பிளாக்கில். ஓகேங்களா. இப்படி தான் நமக்கு ப்ராசஸ். மேலேருந்து பெட்ரோல் வருது, தென் சம்பில் ஃபில் ஆன உடனே நமக்கு கார்பரேட்டர் மேலேருந்து கார்பரேட்டருக்குள்ளே வர பெட்ரோல் ஸ்டாப் ஆயிடும். ஸோ உங்களுக்கு சம்பில் இருக்கிற பெட்ரோல் மட்டும்தான் கார்பரேட்டருக்குள்ளேயே இருக்கும். ஓகேங்களா. இப்படி பிளாக் ஆகி நின்றுச்சுன்னா நமக்கு கார்பரேட்டருக்குள்ளே பெட்ரோலே அலோவ் பண்ணாது. ஓகேங்களா. இப்படி பிளாக் பண்ணுறது நின்று போச்சு அப்படின்னா, பிளாக் பண்ணலை அப்படின்னா இந்த ஃப்ளோட் மேலே அந்த கார்பரேட்டரோட மேலே பாடி மேலே போய் முட்டிருச்சு, அதாவது டச் ஆகி இதாகிடுச்சு அப்படின்னா நமக்கு நீடில் அதுக்கு மேலே ஆப்ரேட்டே ஆகாது. அந்த சென்டரில் இருக்கிற நீடில் பிளாக் பண்ணலை அப்படின்னா எல்லா பெட்ரோலும் நமக்கு கார்பரேட்டரில் இறங்கிட்டே இருக்குங்க. இறங்க நமக்கு எங்கெங்கே கேப் இருக்கோ அந்த கேப்லலாம் நமக்கு பெட்ரோல் வெளியே தான் போக பார்க்கும். அதனால தான் நமக்கு பெட்ரோல் லீக் ஆகுது அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் வருது. இப்போ நீடில் கழட்டுவோம். ஓகேங்களா. ஃப்ளோட்டு நீடில் நான் கழட்டி காட்டுறேன். அதை ஸ்பிண்டில் லைட்டாக இது பண்ணிங்கன்னா ரிமூவ் ஆயிரும். அது ரொம்ப லூஸாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த நீடில் ப்ளஸ் ஃப்ளோட்டை எடுக்கிறேன். இதில் ஒரு டேமேஜ் செக் பண்ணும், 2 டேமேஜ். நீடில் செக் பண்ணும், ஃப்ளோட்டு செக் பண்ணுங்கள். ஃப்ளோட்டில் அந்த ஃபிட் பண்ணியிருப்பாங்க பார்த்தியா, அந்த ஃபிட்டிங்ஸை சுற்றியும் நீங்கள் செக் பண்ணும். ஃப்ளோட்டில் ஏதாவது நமக்கு ஹோல்ஸ் இருந்தாலும் நமக்கு அதுக்குள்ளே போய் பெட்ரோல் போய் அந்த ஃப்ளோட்டுக்குள்ளே பெட்ரோல் ஸ்டோர் ஆச்சு அப்படின்னா நமக்கு ஃப்ளோட்டு வெயிட் ஆகும். வெயிட் ஆக நமக்கு ஃப்ளோட்டும் மேலே ஏறாது. ஸோ ஃப்ளோட்டுக்குள்ளே பெட்ரோல் போச்சுன்னா வெயிட் ஏறிடும், கார்பரேட்டர் கீழே ஏறும். இந்த நீடிலும் செக் பண்ணிக்கோ. ஓகேங்களா. அவ்வளோதான். தேங்க்யூ.